Hi students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா RRB SSC பேஸ்ல ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் தான் இது. ஃபேட்மேன் அதுக்கப்புறம் NCERT நோட்ஸ்லாம் நம்ம கொஷின்ஸ் எடுத்து அந்த கண்டென்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா பிளான்ட் ஹார்மோன்ஸ், தாவர ஹார்மோன்கள். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுல இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லயும் கேட்டுதான் இருக்காங்க. குறிப்பா இப்ப இருக்க RRB ஜேல முக்கியமா அதை கேட்பாங்க. நீங்க RRB ஜேக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செய்து ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி எம்டிஎஸ்ல இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. எம்டிஎஸ் சிஜிஎல் ஒரு 5 ஹார்மோன் தான், பட் அதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கு. ஓகே, பிளான்ட் growth ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்துதல். ஓகே, இந்த பிளான்ட் growth ஹார்மோன் எதுக்குன்னா ஒரு பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ண, அதே மாதிரி அதுல இருக்க லீஃப்க்கு கலர் தர்றது, அது மாதிரி குளோரோஃபில் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கான தேவையான என்சைம்ஸ், புரோட்டீன்ஸ், வைட்டமின்ஸ் இது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்றது இந்த ஹார்மோன் தான். சில பிளான்ட் வந்து குட்டையாவே இருக்கும், டிராஃபிசம் சொல்லுவோம். சில பிளான்ட் வந்து கரெக்டான ஹைட்ல இருக்கும். சில பிளான்ட்டுக்கு வந்து அந்த டிசீஸ் வரும். இதெல்லாம் அந்த லேக் ஆஃப் ஹார்மோன்ஸ் அப்படிதான். The plant hormones are chemical messenger that control the growth, development, response of the plant to their environment. நம்மளுக்கு நம்ம உடம்புல இப்போ நம்மளுக்கு நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு, பீனியல் கிளாண்ட் இருக்கு, அடினல் கிளாண்ட் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ஹாப்பியா இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன ரிலீஸ் ஆகும்னா ஆக்சிடோசின், லவ் ஹார்மோன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டோபமைன், அந்த ஹார்மோன் சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்மளுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுதுல. இப்போ 20 வயசு பையனுக்கு ஒரு ஹைட் இருக்கும், 10 வயசு பையனுக்கு ஒரு ஹைட் இருக்கும். இதுக்கு வந்து என்ன ஹார்மோனா growth ஹார்மோன் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரிதான் பிளான்ட்டுக்கும் அதோடைய எமோஷன்ஸ் அது காட்டாத நான் லிவிங்கா இருந்தாலுமே வெளியே பார்க்கும்போது, பட் எமோஷன்ஸ் மீன்ஸ் இந்த பிசிக்கல் அட்ராக்ஷன், இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த தொட்டாச்சுவீங்கன்னா பார்த்தோம்னா நம்ம தொட்ட உடனே அதோடைய லீவ்ஸ்லாம் சுருங்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் அதோடைய ஹார்மோன், அதுக்கப்புறம் அது கிட்ட இருக்கிற ரெஸ்பான்சிவ் ஸ்டிமுலி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹார்மோன் என்ன பார்க்கலாம்னா ஆக்சின். ஆக்சின் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா ஐசோலேட்டட் ஃப்ரம் ஹியூமன் யூரின்ல இருந்து தான் கொண்டு வந்தாங்க, கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா IAA, இண்டோலோ 3 அசிட்டிக் ஆசிட். இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டதுதான். ஸோ அப்போ ஆக்சின் எதுக்கு யூஸ் பண்றாங்க, இதோடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் யூரின்ல இருந்து அதை எடுத்தாங்க. produced at apex of stems and root. apexனா டாப் ஆர் நுனி, டிப்புன்னு நம்ம சொல்லலாம். Initiates rooting in stem cutting, promotes apical dominance. இந்த கொஸ்டின்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. Prevents fruit and leaf drop at early stage. early stageல அந்த பழமோ அதோடைய இலையோ உதிராம இருக்கிறதுக்கு இந்த ஆக்சின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் induce parthenography. parthenographனா without fertilization சொல்லுவாங்க. அந்த கரு தரிக்காமையே அது வந்து ஒரு பழத்தை ரெடி பண்ணிடும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டொமேட்டோ நம்ம சொல்லலாம். இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஆர் அனதர் நேம் கூட சொல்லலாம், அனதர் நேம். ஓகே, அப்போ ஸ்டெம் கட்டிங்க்கு எது யூஸ் ஆகுது, எபிக்கல் டாமினன்ஸ்க்கு எந்த ஹார்மோன் யூஸ் ஆகுது, அதாவது இயர்லி ஸ்டேஜ்ல ஒரு பழத்தையோ அல்லது அதோடைய இலையோ உதிராம இருக்கிறதுக்கு எந்த ஹார்மோன் பாதுகாக்குது, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தனோகிராபியை வந்து இன்டியூஸ் பண்றதுக்கும் இந்த ஆக்சின் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது எல்லாமே என்சிஆர்ல கொடுத்த கண்டென்ட் தான். என்சிஆர்டி 10th நீங்க படிச்சீங்கன்னா அது இருக்கும். அப்படி எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கணும் 11th பயாலஜில நிறைய இருக்கு. செகண்ட் வந்து ஜிப்ரலின். ஜிப்ரலின் என்ன எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா பேக்கெயின். அது வந்து ஃபூலிஷ் ஷீட்லிங் சொல்லுவாங்க. அது ஒரு டிசீஸ், அந்த பேடியில வந்திருக்கும். விவசாயம் பண்றவங்களுக்கு அந்த நோய் பார்த்தா தெரியும். காஸ்ட் பை ஃபங்கஸ், ஃபங்கஸ் மூலமா வந்த நோய் தான். அதுல இருந்து தான் இந்த ஹார்மோனை கண்டுபிடிச்சாங்க. அந்த நோயில இருந்து, அந்த நோய் மூலமா இந்த ஹார்மோனை கண்டுபிடிச்சாங்க. இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் த ஆக்சஸ் டு யூஸ் டு லென்த் ஆஃப் த கிரேப் ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ஸ்னா அதோட தண்டு. இப்போ இப்படி போச்சுன்னா அது நம்மள டிப்ல இருந்தது ஆக்சின். அதே அதோடைய கருத்து, அதோடைய டயா பெருசாச்சு, அதுக்கப்புறம் அதோட ஆக்சஸ் கொஞ்சம் நீளமாச்சுன்னா அது வந்து ஜிப்ரலின். elongates improves the shape of the fruits like apple. ஆப்பிளுக்கு அந்த ஷேப் கொடுக்கறது, அது நல்ல வளர்ச்சிக்கு தேவையானது ஜிப்ரலின். அதுக்கப்புறம் இந்த போல்டிங் கொஸ்டின் என்ன கேட்பாங்க, போல்டிங் வந்து எந்த ஹார்மோன் ப்ரிவென்ட் பண்ணுதுன்னு கேட்பாங்க. அப்ப ஆன்சர் அதுக்கு என்னன்னா ஜிப்ரலின். ப்ளோட்டிங்னா என்னன்னா ப்ரொமோட்ஸ் த சடன் இன்டர்னோட். இன்டர்னோடுன்றது ஒரு செடி இப்படி இருக்கு, இங்க என்கிட்ட லீஃப் இருக்குன்னு வைங்களேன்.
இந்த இடத்துல இன்டர் நோடு வரும். இது நோடு, இங்க நடுவுல வர்றது இன்டர் நோட். எலாங்கேஷன் ஜஸ்ட் ப்ரையர் டு த ஃப்ளவரிங் இன் பீட்ரூட் அண்ட் கேபேஜ். கேபேஜ்லயும் பீட்ரூட்லயும் இது நடக்கும். இன்டர் நோடு வந்து சடனா எலாங்கேட் ஆகும். அதுக்கப்புறம் சைட்டோகின்ஸ். சைட்டோகின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோடைய எப்படி கண்டுபிடிச்சோன்னா எந்த ஃபார்ம்லனா கைட்டின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய செல்லுல இருக்கு. செல் புரோட்டீன் கூட சொல்லலாம். ஃப்ரம் ஏரிங் ஸ்பெர்ம் டிஎன்ஏ, அதோடைய ஸ்பெர்ம் டிஎன்ஏ இருந்து தான் இந்த கைட்டின் கண்டுபிடிச்சாங்க. செல் டிவிஷனுக்கு யூஸ் ஆகும். அது பேர் சைட்டோகைனேஸ் நம்ம சொல்லுவோம். அதாவது 2 செல் இருக்கும், ஒரு செல் இருக்கும், அது 2ஆ ஸ்பிளிட் ஆகும். சேம் இதுல இது வந்து மைட்டாசிஸ். ஹெல்ப்ஸ் ப்ரொடியூஸ் நியூ லீஃப் அண்ட் குளோரோபிளாஸ்ட். பாத்தீங்களா, நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி குளோரோபிளாஸ்ட், குளோரோஃபைல் நம்ம அந்த கிரீன் கலரா இருக்கிறதுக்கு காரணம் இதோடைய ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன். அந்த குளோரோபிளாஸ்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, புது இலைகளை உருவாக்குது. ப்ரொமோட்ஸ் த லேட்ரல் ஷூட் growth. லேட்ரல்னா என்னன்னா செகண்டரி growthன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பனானா ட்ரீ இருக்குல்ல, வாழை மரம், இதெல்லாம் செகண்டரி growth. அதோடைய வளர்ச்சி நின்னதுக்கு அப்புறம் அதோடைய தண்டு வளர்றதுக்கு இது ஒரு உபயோகப்படுத்தும். டிலேஸ் சென்சேஷன்ஸ் ஏஜிங் ஆஃப் லீவ்ஸ். அதோடைய வயசு இலை முதிர்வடையாம தாமதப்படுத்துது. அதே நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சின் பார்த்தோம், பழத்தையும் இலையும் உதிராம ஏர்லி ஸ்டேஜ்ல உழாம இருக்க. இது என்னன்னா ஏஜ் ஆகாம இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எத்திலின். எத்திலின்னா என்னன்னா எத்திலினின் C2H4. இது எத்திலினின். ஏன்னா கார்பனை பொறுத்த வரைக்கும் 4 பாண்ட் இருக்கணும். ஓகே, இங்க ஆச்சு, இங்க ஆச்சு, இங்க ஆச்சு, இங்க ஆச்சு, இங்க ஆச்சு. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் 4 கார்பன் வந்துருச்சு. ஆனா இது வந்து என்னன்னா ஈத்தேன். ஏன் ஃபேமிலியில் நம்ம பார்த்துருப்போம். இங்க எத்திலின், இது வந்து டிஃப்ரெண்ட். ஸோ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து அல்கேன், இது வந்து அல்கலீன். ஓகே. The nature, the only gaseous plant hormone. இது மட்டும் தான் gaseous plant-ஆ இருக்கும். இது வந்து fruit ripening, பழம் பழுக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. Increase respiration rate during the ripening. அந்த பழம் வந்து பழமா மாறுறதுக்கு, சாப்பிட்ற மாதிரி எடிபிளா ஆகிறதுக்கு அப்போ ரெஸ்பிரேஷன் ரேட்டை தேவைப்படும். அதனால இது அதிகமாக்கும். ப்ரொமோஸ் அபிஷிஷன் அண்ட் செனேஷன் ஆஃப் த லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர். அதாவது உதிராம இருக்க, இந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. அபிஷேஷன் அண்ட் செனேஷன்ஸ், அந்த வயசாகி கீழே உழாம இருக்கிறதுக்கு இது ப்ரொமோட் பண்ணுது. அப்போ சைட்டோகினும் இதே வேலை தான் செய்யுது. சைட்டோகின் வந்து டிலே பண்ணுது ஏஜிங்க, இது ப்ரிவென்ட் பண்ணுது. ஆக்சின் என்ன பண்ணுது, இயர்லி ஸ்டேஜ்ல விழாம இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இது சைட்டோகின். ஓகே. அதுக்கப்புறம் பிரேக்ஸ் சீட் அண்ட் பட் டார்மன்சி. இந்த விதை மற்றும் மொட்டு உருக்கத்தை நீக்குகிறது. அந்த டார்மன்சினா அந்த குறைபாடு இல்லாம நல்லா ஒரு குவாலிட்டியா அது ப்ரொடியூஸ் பண்ணுது அதோடைய ஹார்மோன் மூலமா, கேஷியஸ் ஹார்மோன். அதுக்கப்புறம் அபிசிசிக் ஆசிட், ஏபிஏன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், மன அழுத்த ஹார்மோன். நமக்கு எப்படி ஹியூமனுக்கு வந்து கார்டிஸ்டால் தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், ப்ரொடியூஸ்டு பை அடினல் கிளாண்ட் மூலமா ப்ரொடியூஸ் ஆகுது. பிளான்ட்டுக்கு பார்த்தோம்னா அபிசிசிக் ஆசிட், இது என்னன்னா ஜென்ரலா growth இன்குபேட்டர், வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் க்ளோசர் ஆஃப் த ஸ்டொமாட்டா டு ப்ரிவென்ட் வாட்டர் லாஸ், அது பேர் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் வாங்க, டிரான்ஸ்பிரேஷன், அந்த தண்ணி வந்து வெளியே போகாம இருக்க. சொமேட்டா வந்து கரெக்டா, இந்த சொமேட்டால பார்த்தோம்னா காட் செல்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த காட் செல்ஸ் தான் வந்து அந்த தண்ணியை உள்ள கொண்டு போறதோ அதை க்ளோஸ் பண்றதுக்கு வேலையா இருக்கும். டே டைம்ல ஓப்பனா இருக்கும் சில பிளான்ட்டுக்கு நைட் ஓப்பன் ஆகும். இது வந்து நம்ம தனியா பிளான்ட் அனாட்டமின்னு ஒரு டாபிக்ல பார்க்கலாம். இன்க்ரீஸ் த டாலரன்ஸ் பிளான்ட் டு வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான்ட்டோட ஹைட்டை வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இன்டியூஸ் சி டார்மன்சி. அதே பட்டு டார்மன்சினா என்னன்னா எத்திலின், சி டார்மன்சினா என்னன்னா அபிசிசிக் ஆசிட். ஓகே. அப்போ இந்த 5 ஹார்மோன் நம்மளுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதை ஃபைனலா இந்த டேபிளை பார்த்தாலே நம்மளுக்கு ஈஸியா புரியும்.
ஆக்சினோட மெயின் இது growth epical dominance. இன்னொரு நேம் வந்து IAA. ஜிப்ரலின் பேக்கேன் ஒரு டிசீஸ்ல இருந்து எடுத்தாங்க. ஸ்டெம் elongate அண்ட் bloating. சைட்டோகின் என்ன செல் டிவிஷன். எத்திலின் தான் கேசியஸ் ஒரு ஹார்மோன். ஃப்ரூட் ரிப்பனிங். அதுக்கப்புறம் ஏபி அபிசிசிக் ஆசிட், ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் க்ளோசிங் சொமேட்டா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிடிஎஃப்க்கு நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.